நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்திற்கு உரிய வித்யாபுத்திர வியாராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இது என்னுடைய 546வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன, பலகாலம் எனக்கே சந்தேகம். அதாவது காஞ்சி காமாட்சி அம்மன் 32 அறங்களை செஞ்சாண்டு லிஸ்ட் எங்கேயுமே கிடையாது. அதாவது அபிராம அதை பார்க்கும்போது அதில் ஒரு பாடல் இருக்குது, 57வது பாடல் அபிராம இந்தியாவில், அன்னையின் அடியார்கள் நரசுதி செய்ய மாட்டார்கள் அப்படின்னு டைட்டில் வருது. ஐயன் அளந்தபடி இரிநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறஞ்செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே அப்படின்னு அபிராமிய பட்டர் பாடுறார். இதில் ஐயன் அளந்தபடி 2 படி நெல் கொடுக்குறார் பரமேஸ்வரன். ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி அம்மன்கிட்ட 2 படி நெல் கொடுக்குறார். அந்த 2 படி நெல்லை வச்சு தான் அந்த 32 அறங்களை செஞ்சான்னு வருது அம்பாள். காமாட்சி அம்மன் திவ்யனியோட ரங்க சிற்பியோட டிராயிங் இது. ரொம்ப அற்புதமான அமரர் ஓவியர் சிற்பி அப்படியே அவர் கையில் அப்படியே அம்பாள் விளையாடுறார். இல்லைன்னா அது மாதிரிலாம் படவே முடியாது. இந்த அம்பாள் காமாட்சி அம்மன் 32 வரங்களை வளர்த்தா அப்படின்னு இருக்குது செய்திகளெல்லாம், நம்ம நூல்கள்லாம் சொல்கிறது, பல பாடல்கள் சொல்கிறது. அந்த 32 அறங்கள் என்னன்றது பார்ப்போம். அதாவது ஏன்னா 32 அறங்கள் என்னவா இருக்கணும். இதே சப்ஜெக்ட் திருப்பன்கூர் இருக்குது, வைத்தீஸ்வரன் கோவிலேருந்து போனால் வரும். நந்தனார் அங்கே அந்த காலத்தில் தீண்டாமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி தான் நிற்கிறார், தெருக்கோடியில் நிற்கிறார் அந்த குளத்து ஓரத்தில். அங்கேருந்து பார்க்குறார், ஈஸ்வரன் தெரியல. சற்றே விலகிடும் பிள்ளாயின்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்லி திருப்பன்கூர் இந்த ஈஸ்வரன் சொன்னால் நந்தி கொஞ்சம் விலகி இருக்கும் அங்கே. சரி, நந்தனாருக்கு காட்சி கொடுத்துடும். அந்த இடத்துல நந்தனார் ஈஸ்வரனுக்கு ஒரு குளம் வெட்டுறார். அந்த குளம் நந்தனாரால் வெட்டப்பட்டது. அது யார் வரான்னா பிள்ளையார் வரார் அந்த குளத்தை வெட்டுறதுக்கு. ஒரு நைட்டில் முடிச்சுடுறாரு. அப்போ பிள்ளையார் கொடுக்குற கூலி கொடுக்கறதுக்கு என்ன பார்த்தா, இந்த ஐயன் அளந்த இருபடி நாழி கொண்டு வருது இல்லையா, அந்த நெல்லை தான் கொடுத்தான்னு சொல்லி ஒரு கதை உண்டு. ஸோ இப்போ பரமேஸ்வரன் கொடுத்த அந்த 2 படி நெல்லை வச்சு தான் அம்பாள் எப்படி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கா பாருங்க. ஒன் பை ஒன் வி வில் சி. 32 அறங்கள் அம்பாள் காமாட்சி அம்மன் செய்த 32 அறங்கள் என பார்க்கலாம். தேவ யாகம் செய்தல், தேவர்களுக்கு யாகம் பண்ணியிருக்கா. அடுத்தது பித்ரு யாகம் செய்தல், பித்ருக்களுக்கு யாகம் பண்ணியிருக்கா. பூத யாகம் செய்தல், பூத யாகம்னா இந்த காக்கா குருவி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த 4 கால் பிராணிகள், இதுக்கெல்லாம் அன்னமளிச்சிருக்கா. அடுத்தது மானுஷ யாகம் செய்தல், மரபு சூத்திரம் ஓதல், இது மந்திரம் சொல்கிறது. அடுத்தது 6வது துறவராத்துக்கு மடம் கட்டி ஈதல். அதாவது சன்னியாசிகள்லாம் அவள் தங்கறதுக்கு இடம் ஒன்றும் இல்லையா, அதுக்கு மடம் கட்டி அவளுக்கு தானம் அடிச்சிருக்கா. அது இல்லறத்தாருக்கு வீடு. இப்போ கவர்மெண்ட்டில் என்ன செய்கிறா, ஏழை பழைக்கெல்லாம் வீடு கட்டி தராள, தமிழ்நாடுக்கு மட்டும் செய்கிறாள். நம்ம எல்லாமே ஒன்று செய்யலை நெகட்டிவே பேசக்கூடாது, செஞ்சதும் சொல்லி தான் ஆகணும். நல்ல அழகான வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்கா. இந்த குடிசை மாற்று பாரியெல்லாம் முன்னாடி இருந்த வீடுக்கும் இப்போ கட்டி கொடுக்குற வீடுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. சில 1 or 2 குறைபாடுகள் இருக்கலாம், அதையே சொல்லிடக்கூடாது. ஷவா இந்த இல்லறத்தாருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கா அம்பாளை. இல்லற வாழ்க்கைக்குரிய பண்டமிதல், அதாவது ஒரு கல்யாணம் போய் அது பண்ணுற ஸ்டாலின் கூட துர்கா ஸ்டாலின் இவெல்லாம் போய் கல்யாணங்கள்லாம் பண்ணி வைக்கும்போது அதை பண்டம் பாத்திரம், ஒரு தவலை, சமைக்க உண்டான பாத்திரங்கள், பெட்டு, புடவை, வேஷ்டி எல்லாமே தரா இல்லையாவ. ஒரு கல்யாணம்னா சும்மா தாலி மட்டும் கொடுக்கறது இல்லை, இந்த மாதிரி ஷீர்வரிசையோடு தரா தமிழ்நாட்டில். நல்லா படிச்சுங்க, வேறு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது அதெல்லாம். நம்ம ஸ்டேட்லாம் செய்கிறா அதெல்லாம். அடுத்தது
தண்ணீர் பந்தல் வைத்தல். தண்ணீர் பந்தல் அன்றைக்கி போன வாரம் கூட மவுண்ட் ரோடு வழியாக போகுது, அண்ணா அறியாலை வாசலில் தண்ணீர் பந்தல் இருந்தது. நான் இப்போ ஜென்ரலாக சொல்கிறாள், இதெல்லாம் ஏன் யாரும் சொல்லவே மாட்டேன்றான்னு நினச்சேன் நான். அண்ணா அறிவாலயத்தின் வாசலிலே தண்ணீர் பந்தல் நான் கண்ணார பார்த்தேன் போன வாரம். அடுத்து நிழற்சோலை வைத்தல். இது அந்த காலத்தில் லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகும்போது இந்த நிழற்சோலை ஏற்பாடு பண்ணிப்பா. இல்லைனா அந்த காலத்தில் ஹைவேஸ்லலாம் 2 சைடில் மரங்கள் இருக்கும். அசோகர் மரம் நட்டாரெலாம், சாலையோரங்கள் மரம் நட்டாரெலாம் படிச்சிருப்போம். அது மாதிரி தனியாக சோலைகள் தங்கத்துக்கே பண்ணியிருந்தா அந்த காலத்தில். இது மாதிரி அம்பா காமாட்சி அம்மன் நிழற்சோலையெல்லாம் வச்சுருக்கா. அடுத்து இறப்பவருக்கு பொருளீதல். இந்த பிச்சை எடுக்கிறவாளுக்கு அவள் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்க, அவள் உண்டி இல்லைன்னா உண்டி தரணும், இல்லைன்னா வஸ்திரம் இல்லைன்னா அவள் தரணும், அதெல்லாம் பண்ணியிருக்கா நம்ம. குருடர்களுக்கு கண்ணாடி இதழ். இது 1வது அறமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து திக்கற்றவருக்கு புறத்தல். அதாவது யாருமே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு இது பண்ணுறான்னா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணுறா. ஒரு திடீர்னு இறங்குறா, என்ன செய்கிறதுன்னு தெரியல. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு இங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லாம் சில குழந்தைகள் வந்துடுறது மாதிரி திக்கற்றவெல்லாம் என்ன அடுத்த செயல் என்ன செய்யணும்னு தெரியாது, இந்த சைடு போக்கணும்னு தெரியாதுல்ல. அதுக்கு நம்ம தமிழ்நாடு காவல்துறை பண்ணுறது. வியாதியருக்கு மருந்து இதழ். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸே இருக்குது இப்போது நிறைய. அந்தந்த கிராமத்துலேயும் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. தாய் சேவை. எங்கள் ஆற்றுல கூட அருவின்னு பெண்மணி வேலை பார்க்குறா 20 வருஷமாக. அவளுடைய மருமக குழந்தை நேற்று தான் சுவாதிய நட்சத்திரத்தில் பேரம் பிறந்திருக்கான் அவளுக்கு. அப்போ நான் போன வாட்டி பொண்ணுக்கு பேரம் பிறந்தான். பொண்ணுக்கு 2வது பிள்ளை பிறந்தது, சந்தோஷம் பேர். அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். எங்கன்னா இந்த விநாயகபுரம் நேராக போனால் புடலில் போய் சேரும் அந்த ரோடு. அந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த பெதிரி பில்விட் ஆடினாள், அதான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தோற்று போயிடும். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ நீட், ஸோ க்ளீன், அவ்வளோ அழகாக வச்சுருக்கா. எங்கேயுமே துர்நாற்றம் கிடையாது. வாசல்லேருந்து செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. மாடியில் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நான் அப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த படுத்துட்டு இந்த பேஷண்ட் படுத்து இந்த ரூம்க்கெல்லாம் கூட போனேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது. நான் அதான் நினச்சேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ நல்லா இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட ஏன் எனக்கு இங்கே இல்லாதவா இங்கே போகலாமேன்னு நினச்சிருந்தேன் நான். ஸோ வியாதிக்கு மருந்து இதழ். குழந்தைகளுக்கு பால் ஈதல், ஆவின் பால், பசுப்பால். அடுத்தது சுண்ணம் தீட்டிய தாம்பூலம் ஈதல். அதாவது கொஞ்சோண்டு சுண்ணாம்பு தடவினே தாம்பூலம் கொடுக்கறது. தாம்பூலம் ரொம்ப வசதியாக சொல்லப்பட்டிருக்கு. வெத்தலை, பாக்கு, சீவல் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி தருது. அது எண்ணெய் சீக்காய் வழங்கு. அந்த காலத்தில் ஷாம்பு கிம்பல் சோப்பெல்லாம் கிடையாது, சீக்காய் எண்ணெய் பொடி தான். அது கொடுத்துருக்கா. இதெல்லாம் லேடிஸ் எல்லாம் அவள் தலையெல்லாம் இது பண்ணி சிக்கு இருந்ததுன்னா அதை போக்குறதுக்கு. அடுத்து பூமி தானம் செய்தல். அடுத்தது மலரணை படுக்கை இதழ். அதாவது நல்ல படுக்கை கொடுக்கறது. இந்த குவில்ட்டெல்லாம் சொல்கிறாள் அந்த மாதிரி. கோதானம் செய்தல். பசுமாடை காளக்கண்ணுக்குட்டியோடு தரணும் கோதானம் பண்ணும்போது. ஸோ அது கொடுத்து பண்ணிக்காம. கன்னிகாதானம் செய்தல். கன்னிகாதானம் அந்த காலத்து 5 வயசு. இப்போ வரணும் 21 வயசு இருக்கா மேரேஜ் லிமிட்டு. ஸோ அந்த வயசில் கல்யாணம் பண்ணி தர்றது. அடுத்ததாக திருமணம் செய்து வைத்தல். திருமணம் செய்து வைக்கிறா ஏழைகளுக்கெல்லாம். நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் திருமணங்கள் நடக்கிறது. தங்க தாலியே கொடுக்குறா கவர்மெண்ட்டில். அடுத்து தீபம் கொடுத்தல். அப்போல்லாம் இந்த டார்ச் லைட் கிடையாது. இப்போ டார்ச் லைட்லாம் இருக்குது. தீபம்ன்றது விளக்க தான் கொடுக்கணும் இல்லை, இட் கேன் பி டார்ச் லைட் ஆல்சோ. அந்த காலத்துலாம் அதெல்லாம் இல்லை. ஸோ விளக்கு வாங்கி கொடுப்பாள். அது வச்சு இந்த இதுலேயே இந்த அபரகாரியத்துலாம் கூட இந்த தீபதானம் உண்டு. செம்ம தீபம் கொடுத்துருக்காங்க 32 1. கடனை நிவர்த்தி செய்தல். ரொம்ப ஏழைப்பாழியாக இருந்து கடன் பட்டு நெஞ்சம் போல் கலங்கினான் நங்கை வேந்தன் ராமணேஸ்வரன் சொல்லும்போது அந்த மாதிரி கடன் அடைக்கிறது.
அதுவும் நம்ம செய்கிறோம். நிறைய கடனை தள்ளுபடி பண்ணுறா போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தேர் டூயிங். வேண்டுவோர்க்கு வேண்டுதலை எதில். இது தவிர படிப்புக்கு இழுப்பெல்லாம் கேட்பா சில பேர். அதுவும் கவர்மெண்ட் செய்கிறது. கருது யார் ஹூஎவர் அப்ரோச்சஸ் மனு கொடுத்து கவர்மெண்ட்டை கொடுத்தா கேட்டால் கவர்மெண்ட் செய்யும். அடுத்தது விபூதி கொடுத்தல். சில நேரத்தில் குளிச்சு வந்தால் ஒன்றுமே இருக்காது. நம்மகிட்ட வெளியூர்லாம் போகிறோம், ஆறில் குளிக்கிறோம். சரி, இந்த விபூதி தியானம் பண்ணுறது. விபூதி கேட்டால் கொடுக்கணும். அந்த மடலோடு எடுத்து கொடுத்தா இட்டுன்னு தருவாங்க. சரி, விபூதி கொடுக்குறது. ருத்ராட்சம் கொடுக்குறது. ருத்ராட்சம் கொடுக்குறது நிறைய பேர் செய்கிறா. இப்போ தமிழ்நாட்டில் நான் பார்க்குறேன். அந்த கண்டர் ருத்ராட்சம்ட்டு சிவப்பு நூல் கட்டி இந்த மாதிரி கட்டியே கொடுத்துட்றா. ஒரு ருத்ராட்சம் அந்த மாதிரி கண்டத்தில் இருக்கணும் சொல்லாது. இது தொங்குறது இங்கே தான் இருக்கணும். ஏன்னா வந்து நமஸ்காரம் பண்ணும்போது கீழப்படாதது. அதுக்காக கண்டர் ருத்ராட்சம் சொல்கிறது. அடுத்து சிவபூஜைக்கு உபகரணங்கள் கொடுத்தல். சிவபூஜை பண்ணுறா அவளுக்கு உண்டான துபக்கால், தீபக்கால், அந்த வத்தி ஸ்டாண்டு, சாம்பிராணி போடக்கூடிய தட்டு, இதெல்லாம் வாங்கி தருது. பஞ்சபாத்திரம், இது அந்த அபிஷேக சொம்பு, இதெல்லாம் வந்து செய்கிறது. சிவபூஜைக்கு உபகரணங்கள் கொடுத்தல். அது வேத சிவ ஆகமாதி புத்தகங்கள் கொடுத்தல். புத்தகங்கள் வாங்கி தரலாம். தேவாரம், திருவாசகம், இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி தரலாம். அந்த காலத்து புத்தகம் வாங்கி தர முடியாது. நம்ம என்ன செஞ்சு இப்போ ஓலைச்சுவடிகள் கொடுத்துருப்போம். அடுத்து சிவ சம்பந்தமான நூல்களை போதித்தல், சொல்லித்தருது. அதாவது சில பேருக்கு வசதி இருக்காது, படிப்பறிவு கம்மியாக்கும், சிரவணம் செய்வா, காதில் வாங்கிப்பா. அவளை தான் உட்காத்தி வச்சுட்டு அம்பாள் வந்து அதை போதிச்சிருக்கா. இந்த சிவ ஆகம பொருள்லாம் வந்து அவளுக்கு சொல்லித்தருது. இது மாதிரிலாம் சொல்லியிருக்கு, இதெல்லாம் பண்ணால் நல்லது அப்படி சொல்லியிருக்கா. அடுத்ததாக சிவ தீட்சை செய்தல். அதாவது சிவ பஞ்சாட்சரி, சக்தி பஞ்சாட்சரி, ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை சொல்லித்தருது. அதே மாதிரி ஓம் ஹ்ரீம் நம சிவாய, ஹ்ரீம் சேர்த்துட்டா அந்த ஹிர்லேகா மந்திரம் சேர்ந்துட்டுனா வந்து சக்தி பஞ்சாட்சரியும் பேர், அதை சொல்லிக் கொடுப்பா. அடுத்து கடைசி சிவனடியாருக்கு உதவி செய்தல். இதுதான் காரைக்காலம்மையா செய்கிறா. சிவனடியார்கள் வந்தால் அவளுக்கு வஸ்திரம் வாங்கி தரணும். ஆற்று தேடி வந்தால் சிவனடியார்கள் அவளுக்கு அன்னமிட்டு வஸ்திரம், கொடை, இப்போ வெயில் காலம் செருப்பு வாங்கி தரலாம், வாக்கிங் ஸ்டிக் வாங்கி தரலாம். அன்னம் போடணும், முதல்ல அன்னம் வேடணும். வேற குஷி பண்ணாதான் அவள் வந்து குஷியாக போக முடியும். அவளுக்கு ஏதாவது பொருள் இப்போ தனமாக கொடுத்தாலும் கூட காசு கொடுக்கறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஸோ பட் டு நாட் பக்கத்து ஊர் 10 மைல் இருக்குன்னா இதை வாங்கி எங்கேயும் சாப்பிட்ணோன்னா வி ஹாவ் டு ஹெல்ப் தம் பை மானிட்டரிங். ஸோ இந்த மாதிரி சிவனுடைய உதவி செய்த மாதிரி அம்பாள் வந்து 32 அறங்களை செஞ்சால் எப்படி செஞ்சா? ஐயன் அளந்த இடுபடி நாடு கொண்டு அண்டமெல்லாம் ஏன்னு வருது. ஸோ அந்த 2 படி அரிசி இதை நெல்லை வச்சுட்டு அம்பாள் கூட பண்ணியிருக்கான்னு வருது. இதை வந்து எது சொல்லியிருக்காங்கன்னா இந்த சாக்தம்ன்ற நூலில் தான் சொல்லியிருக்கார் ராமநாத சிவாச்சாரியார். அவர் போட்டதில் 32 அறங்கள், காமாட்சி பண்ண 32 அறங்களும் இந்த புஸ்தகத்தில். இந்த புஸ்தகம் எங்கே கிடைக்கும்ன்ற நான் படித்து சொல்கிறேன். இந்த புஸ்தகம் நான் கிரி ட்ரேடிங்லாம் வாங்கியிருக்கேன் அந்த காலத்தில். யூ ஷுட் ட்ரை. ஏன்னா இந்த திருக்கோலக்கா அந்த கோவிலில் போய் கேட்டால் எங்கே கிடைக்கும்னு நான் சொல்லுவாள். இதை சொல்லி அம்பாள் செய்த 32 அறங்களை பார்த்துருக்கோம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது போல ஏன் நான் ஷேர் பண்ணேன்னா உங்களுக்கு வாட் 32 இந்த தர்மாஸ் நமக்கு தெரியாது. இதெல்லாம் இந்த தர்மங்களில் வருது. அது சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். இது என்ன பெரிய இது நினைக்கலாம் சில பேர், பட் எனக்கு தெரியாது அந்த காலத்தில். நான் அதை படித்து தான் தெரியும் நான் சொல்கிறதெல்லாம். ஸோ இதை நான் வந்து ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ, அதுக்காக பண்ணியிருக்கேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.